وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بصيرا ونذيرا بين يدي الساعة أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريض اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال تعالى دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சிறு குழந்தைகளே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நம்மை அல்லாஹ்வுடைய இல்லத்தில் மஸ்ஜிதில் அமர செய்த அந்த ஏக இறைவனுக்கு எல்லாம் புகழ்ந்தார். அகிலங்களை படித்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி சகல விதமான வசதிகளையும் செய்து தந்த அந்த ஏக இரட்சகன் அல்லாஹ், அவனுக்கு எல்லாம் புகழுமா. அவன் அனுப்பப்பட்ட தூதர் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அந்த நபி எத்தகையவர் என்று சொன்னால் அவரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அந்த தூதர்களின் வழிமுறையை பேணி நடக்கக்கூடிய ஒரு மக்களாக எங்களை ஆக்கி தந்த அந்த தூதர் மீது எங்களுடைய சாந்தியின் சமாதானம், இறைவனுடைய சாந்தியின் சமாதானம் நிலவச் செய்வானாக. அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபே தாபியீன்கள், குலஃபாயின்கள், ராஷிதீன்கள், எண்ணற்ற நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவச் செய்வானாக. அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நியாமத் என்ற ஒரு தலைப்பில், அருள் கொடை என்ற ஒரு தலைப்பில் உங்கள் மத்தியில நாம் ஒரு தலைப்பாக எடுத்திருக்கிறோம். அந்த ஏற்கனவே நம்மோட கூட இருந்த அபுல் ஹசன் முஹம்மது இப்ராஹிம் அவர்கள் சொல்வார்கள்,
நான் இந்த தலைப்பில் பேசுகிறேன், நீங்கள் அந்த தலைப்பில் பேசுங்க, நான் இதை பேச போகிறேன், நான் உங்கள் வீட்டில் இதை பேசுங்க அப்படின்னு சொல்வார். அவர் சொல்ல முயற்சி எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்று நான் சொல்வேன். ஆனால் இப்போது நாமே தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பாக அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அவருக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுத்து சீர் லோகங்களாக ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த அல்லாஹ்வுடைய அருள் கொடை எங்கே எப்படி எப்படி கிடைக்கக்கூடியது என்று சொன்னால், முதல் தலைமை நம்மிடத்தில் தான் அது உருவாக்கி கொள்ள முடியும். நற்பண்புகள், நற்குணங்கள், நல்ல செயல்கள், இறைவனுடைய ஞானத்தை பேறுவதற்காக இது நம்மளிடத்திலே இருக்கிறது. உதாரணத்திற்காக சாப்பிட்டோம், சாப்பிட்ட பிறகு நெஞ்செல்லாம் ஒரு அடைப்பாக இருந்தது, தாங்க முடியாத ஒரு கசப்பான சூழ்நிலைக்கு ஏற்படுகிறது, துயரமான நிலைகளை எண்ணக்கூடிய நிலையில் ஒரு ஆள் சொல்றாரு, சாப்பிடுற ஒரு மாதிரி ரொம்ப கசக்குது, இந்த வீர் போன மாதிரி இருக்குது அப்படின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் ஒரு வெப்பத்தை விட அப்படி வெப்பத்தை விடுறான். உடம்போது அவனுக்கு ரிலாக்ஸ் ஏற்படுது. அவனுக்கு தன்னைக்கான ரிலாக்ஸ் ஆகுது. அவனே ஒரு நார்மலுக்கு மாறுகிறான். உண்டா இல்லையா? இது நம்ம பார்வையில பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும். அந்த சாப்பிட்ட பிறகு ஒரு வேப்பம் வந்துச்சுன்னா இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. அந்த வேப்பத்தை உண்டாக்கி தந்தவன் யார்? அதான் அல்லாஹ்வுடைய அருள் கொடை. நீங்கள் ஒரு சிரமத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கும் போது, ஒரு சிரமம் உங்களை பிடித்துக் கொண்டிருக்கும் போது, ஒரு துயரம் உங்களை பிடித்துக் கொண்டிருக்கும் போது அதையிலிருந்து அகற்றத் தருகின்றானே அந்த ஏக இரட்சகன் அல்லாஹ். இந்த ஞானத்துகளை நினைத்து பாரு. இதுதான் அல்லாஹ்வுடைய அருள் கொடை. ஞானத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஞானத்துகள் இதெல்லாம். அடுத்த கட்டமாக ஒரு வார்த்தை அந்த ஞானத்துகளை பற்றி, அல்லாஹ்வுடைய அருள் கொடை பற்றி பார்க்கிறோம். ஒரு ஆசில சாப்பிட்டு விட்டார், வயிறு மந்தமாக இருக்கிறார். ஒரு வயிறு ரொம்ப மந்தமாக இருக்கு, தாங்க முடியாத ஒரு சிரமமாக இருக்கிறது அவருடைய வயிறு. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு காத்து பிரிகிறது. காத்து பிரிஞ்ச பிறகு கொஞ்சம் நிம்மதியாக உண்டாகி இல்லையா? இதெல்லாம் நம்ம கேலியாக செய்யறோம். காத்து பிரிவதையும் வேப்பம் விடுவதையும், சிலர்களுக்கு சில தன்மையுள்ள வேப்பங்கள் வரக்கூடியும் காத்து பிரியப்படுது. அதே ரொம்ப வயிறு மந்தமாக போச்சுனாக்க அவனுக்கு வெளிக்காச்சுன்னு சொன்னா அவனுடைய சுகமாக இருக்கிறது. இது சாப்பிட்டு பல பாதங்களில் வயிற்றுக்குள்ளார சென்று அதை ஜீர்ணிக்க வைக்கக்கூடியவன் யார்? அது மலமாக சாப்பிட்டது, சாப்பாடு வந்தது மலமாக. அந்த மலத்தை ஏற்படுத்தி தந்தவன் யார்? சிலர்கள் மலத்தை பார்த்தோட சீட் அப்படின்வாங்க, நாட்டம் இதுவாங்க. ஆனா அவன் வயிற்றில் இருக்கும்போது அது நாட்டமா இல்லையா? அதையும் நீ கேவலமாக நினைத்து விடாதே என்று உன்னுடைய இரட்சகன் அல்லாஹ்வும் உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார்கள். இது அல்லாஹ்வுடைய அருள் கொடையிலே ஒன்று. இதை நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இதே போன்ற ஒரு தலைவலி இருக்கிறது. பயங்கரமா தலைவலி ஏற்பட்டால் அவனால் தாக்கு பிடிக்க முடியாது, கடும் சூட்டினால் ஏற்படுது. அது கொஞ்ச நேரத்தில் ஒரு மாத்திரை இதை போடுவாங்க, இல்லை ஒரு டீயை குடிக்கிறோம், அது பேர் ரிலாக்ஸ் ஆகும். அந்த ரிலாக்ஸ் அந்த ஆவது நிம்மதி ஏற்படுது. இது அல்லாஹ்வுடைய ஞானத்துகள். சிலர்களுக்கு அது நோயாகவே மாறிவிட்டால் கஷ்டமாயிடும். கால்வலி, கைவலி, கொஞ்ச நேரம் ரொம்ப இடுப்பு சாங்கி எழுந்தா சரியாகப்படும். இந்த சாந்தி எழுதுக்கான ஏற்படுத்தி தந்த அந்த இரட்சகன் அல்லாஹ். ஏன்னா தூக்கம் இலை பார்ப்பதற்காகவே நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். நீங்கள் தூங்கி எழுந்த
உங்களுக்கு இரவை நான் படைத்திருக்கிறேன். இதை போன்ற அந்த தூக்கத்தையே எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த ஒரு நிம்மதி ஏற்படுத்துகிறது. காலை விடியுமா விடியுமா விடியுமான்னு பார்த்தனா சிலர்கள் என்னத்துக்கப்பா அப்படின்னு சொன்னா, அந்த விடிஞ்சா கொஞ்சம் போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தன்னுடைய சுகபோகங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று விடிந்தவுடன் ஓடி சென்று அவன் வியாபாரத்தை அவனுடைய தொழில்களையும் வேலைகளையும் செய்கிறான். அது செய்யக்கூடிய கால்களில் சக்தி ஏற்படுத்தக்கூடியவன் யார்? இதுதான் சொன்னா அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தான் சக்தி வாய்ந்தவன், அவன் தான் நமக்கு சக்தியை ஏற்படுத்து. மாஷா அல்லாஹ், அவன் தான் அதற்கு ஏற்படுத்தக்கூடிய சக்தி உள்ளது. எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் முடித்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நன்றி செலுத்துங்கள். இது யார் ஏற்படுத்தி தந்தான்? அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்ற அந்த நிலைப்பாடுகள் நம்மிடத்தில் வருமானால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதை திருமறை குர்ஆன் சொல்கிறார். இதே போன்ற திருமறை குர்ஆனில் பெரிய பெரிய பொருட்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். கண் எப்பேற்பட்ட ஒரு நியாமத்! கண் பார்ப்பதற்கான ஒரு நியாமத். பார்ப்பதற்கு கண்ணுக்கு முடியலை என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறோம்? உடனே நாம டாக்டர்கிட்ட போய் கண்ணாடி மாட்டுகிறோம். சார், நமக்கு கண்ணு சரியா தெரியல அப்படின்னு. என்னப்பா வயசு முதல்ல கேட்கிறோம். போன எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் வயசை கேட்கிறாங்க. எதற்காக வயசு கேட்குது, எதற்காக வயசு ஏற்படுத்துகிறது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த வயதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இவனுடைய பலகீனத்தை அடைவதற்கு வயது வந்துவிட்டதா என்று பார்க்கணும். டாக்டர் பார்க்குற 40 வயசுல அவனுக்கு கண்ணுக்கு எந்த ஒரு பாதகம் இருக்காது, நான் மருந்து எடுக்கிறேன், 4 நாள் மருந்து எடுத்துறாரு, அப்புறம் ஒரு கண்ணாடி எடுத்துறாரு, அப்புறம் நம்ம சின்ன எழுத்து தெரிந்து கொள்வதற்காக நாம் என்ன செய்கிறோம்? இதை ஒரு கண்ணாடியாக பயன்படுத்துகிறோம். என்ன அதை பயன்படுத்தக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபத்தைன் வ ஹதைனாஹு நஜ்தைன் ஃபலக்தஹமல் அகபா வமா அத்ராக மல் அகபா ஃபக்குர் ரகபா அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் தி மஸ்கபா யதீமன் ஸா மக்ரபா என்று அல்லாஹ் வரிசையாக தன்னுடைய திருமறை குர்ஆனிலே தன்னுடைய நியாமத்துகளை பற்றி சொல்லி காட்டுகிறார். அந்த நியாமத்துகள் இரு கண்களை கொடுத்தவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த கண்ணை பற்றி அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபத்தைன், இரு உதடுகள் பல்லை மூடிக்கொண்டு அழகு ஏற்படுத்துகிறது. இந்த 2 பற்களை மூடக்கூடிய இந்த உதடுகளை ஏற்படுத்தியவன் யார்? லிசான, இந்த நாக்கை ஏற்படுத்தி தந்தவன் யார்? நீ ருசியை அனுபவிப்பதற்காக ஒரு பொருளை நாக்கில் வச்ச உடனே நல்லதா கெட்டதான்னு சொல்லுவீங்க. ஏங்க தொட்டு வாயில் வைக்கிறீங்க, கண்ணு தெரியல, அப்படி கையை வச்சு அந்த பொருளை அப்படி வாயில் வச்ச உடனே டேஸ்டான்னு சொல்றீங்களா இல்லையா? நல்ல டேஸ்டா இருக்கு, பரவாயில்ல, இது காரமா புளிக்குமா அல்லது இனிக்குமா என்பதை சொல்லக்கூடிய தன்மை இந்த நாக்கு. இந்த நோம்பு வச்சுட்டு இருந்தாலும் கூட நோம்பு காலத்தில் பெண்கள் சாணால் உப்பு போட்டாங்களா இல்லையா? ஞாபகம் வைத்தார். ஒரு நிதானமான அளவுக்கு நான் உப்பு போடுவாங்க. சில பெண்கள் விவரம் தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க? உண்மையிலே குர்ஆனுக்கு ஹதீஸுக்கும் மாற்றம் கிடையாது, அப்படி தொட்டு வாயில நக்கி என்ன துப்பிடுது, உப்பளிச்சிருது வாயை, அவ்வளோ அதிகமாக அது குடிக்கிறது இல்லை. வாயில நக்கி பார்த்தா ஏன் நம்ம பரவாயில்ல, இந்த உப்பு சரியா இருக்கு, இந்த காரம் சரியா இருக்கு, இந்த புளிப்பு சரியா இருக்கு. நோம்பு வச்சவங்க கூட இறைவன் அருள் கொடையாக அவர் கொடுத்த ஒரு கிஃப்டா, அதுக்குன்னு சொல்லிட்டு நீ உப்பு போட்டு இன்னொரு மருந்தை போட்டுனா நோம்பு தந்துட்டு சாப்பிட முடியுமாங்க? முடியாது, தூக்கி தான் போட்டணும். ஒரு முறை தான் உப்பு போட முடியும், 2 முறை போட்டா 2 முறை மிளகாத்தூள் போட்டா இதுக்கு அல்லாஹ் வந்து நிர்பந்தம் இல்லாத ஒரு மார்க்கம். எப்பவும் யாருக்கும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய மார்க்கம்.
கல்லல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸா. எந்த ஆத்மாவுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய மார்க்க முடியாது. நீ நோன்பு வச்சுட்டு இருக்க, நோன்பு உனக்கு ஏற்பட்ட மறதியின் காரணமாக உனக்கு அருள்படியாக நாம் என்ன செய்கிறோம், அதை வாயை துட்டு பார்த்துக்கிறோம், ஒது செய்கிறோம். ஒது செய்யும்போது வாயை கொப்பளிக்கிறோம். அப்போ சொல்லுவீங்கல்ல, நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியா, அது உப்பு தண்ணியா அல்லது மீடியமா இருக்கா அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியும். அதே மாதிரி தான் சாதாரணத்துக்கும் சரி, சோத்துக்கும் சரி, அதுக்கு சாப்பிட்டு பார்க்குறவங்க குடிச்சு பார்க்குறவங்க என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த ஒரு அருள்படியாக நாட்டுக்கு அந்த ருசி மனப்பான்மை அடையக்கூடிய பாக்கியத்தை. இன்னொரு இடத்துல சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான், ஆசானுல் ஆஸ்மான, அவர்கள் காதுகளுக்கும் காதுகள் கேட்காது. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த காதுகளில் வந்து அடைக்கப்பட்ட அல்லாஹ் தஆலாவை சும்மு புக்மும் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜிஊன். இங்கே 3 விஷயங்களை நினைவுபடுத்துகிறான் அல்லாஹ். சும்மு புக்மும் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜிஊன். அவர்களுக்கு நாவுகளுக்கு சீல் வைக்கப்பட்டு விடும், காதுகள் கேட்காது, கண்களுக்கு சீல் வைக்கப்பட்டு விடும். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க காது கேட்காத இடத்துல போய் பாருங்க, எவ்வளவு திட்டி பார்த்தாலும் அவன் சிரிச்சுட்டு தான் இருப்பார். நீங்க நல்லவர்கள் போது அவர் நினைப்பார். இந்த காது இந்த அளவுக்கு ஒரு அருள்படியாக உங்களுக்கு கொடுத்திருக்கு. ஆனால் மஸ்ஜிதுகளில் வாரந்தோறும் அல்லாஹ்வுடைய வசனங்களை சொல்லி ஒவ்வொரு ஆளும் தொழுகாத ஆளுக்கு திட்டிக் கொண்டுதான் இருக்கிறோம், அவர்களுக்கு ஏசி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் வெட்கக்கெட்ட மானகட்ட ஜன்மங்கள் சிலர் வந்து இஸ்லாமிய அடிப்படையில் உள்ள மக்களை திருந்துதில்லை. அதன் பால் இருக்கக்கூடிய பேர் தாங்கி முஸ்லிம்களாக இருந்து கொண்டு அவர்கள் அந்த காது சவடனாக இருந்து கொண்டிருக்கிறார். இவர்களை தான் அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நேரத்தில் எழுப்பப்படும் போது அவருடைய காதுகள் கேட்காத நிலையில் எழுப்பப்படுவார். அவர்கள் கண்கள் பார்வை உடையவர்கள் பார்வை இல்லாதவர்களுக்கும் வித்தியாசங்கள் கொண்டு பார்ப்பது. அவர் எங்கேயும் தனியாக போய்விட முடியாது. எங்கே போனாலும் சிரமங்களுக்கும் துயரத்திற்கும் ஆளாக்கப்படுவார். ஆனால் யாராவது ஒரு துணையை கொண்டுதான் அட்லீஸ்ட் ஒரு குச்சி வைத்தாவது போவார். இந்த கண் தெரியாத ஆள் வந்து படிக்க முடியாது, பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில குரான் என்று இவர்களுக்கு சொல்லப்பட்டு விடும். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அவர்களுக்கு கண்களை கொடுத்தும் கூட அவர்கள் அதை பற்றி கவனிக்கவில்லை என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா وَلَقَدْ زَرَعْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ لَهُمْ قُلُوبٌ لَا يَفْقَهُونَ بِهَا وَلَهُمْ آذَانٌ لَا يَسْمَعُونَ وَلَهُمْ أَعْيُنٌ لَا يَسْمَعُونَ بِهَا. அல்லாஹ் தஆலா கண்களை கொடுத்திருக்கிறார், கண்களுடைய பார்வை பார்க்கிறது. பல்ஹும் அஸல், இவர்கள் தான் கால்நடையினர். இந்த கால்நடை இருக்கிறது, ஆடு மாடு கழுதை நாய் குண்டி பத்தி எல்லாமே பார்க்குறீங்க நீங்க. அது என்ன செய்யும், சேர்த்துலையும் கால் வச்சு போகும். என்ன அது வந்து யார் வீட்டு தண்ணியும் தெரியாது, ஹலால் ஹராம தெரியாம குடிக்கிறோம். இன்னைக்கு நம்ம குடிக்கிறோமே, காசு கொடுத்து ஹராம குடிக்கிறோம், காசு கொடுத்து ஹராம குடிக்கிறோம். காசு கொடுக்காம நினைச்சது ஓசியில ஹராம குடிச்சிட்டு போதும். பக்கத்து வீட்டு தண்ணி வச்சிருந்தாங்க குடிச்சிடும், எங்க தண்ணி வச்சா அதை குடிச்சிடும். அதனால கால்நடைக்கு உரிய மொழியினார் அல்லாஹ் அதோட நிறுத்தி விடல. பல் ஹும் அஸல், அதோட கேடு கட்டல், ஆடு மாடோட கேடு கட்டல். அது காசு கொடுக்காம குடிக்குது, ஹராம் தின்னுது. ஆனா காசு கொடுத்து ஹராம தின்றான். நான் இது சொல்லல, குர்ஆனில 7வது அத்தியாயத்துல 179வது வசனம் வீட்டில் எடுத்துவாங்க. அவர்கள் கால்நடைகள், பல்ஹும் அஸல், அதோட கேவலமானவர்கள். எதோட கேவலமானவர்கள்? கால்நடையோ கேவலமானது. அதை திருடி சாப்பிடுறதுன்னா காசு கொடுத்து என்ன பண்றான், ஹராம வாங்கி சாப்பிடுறான். காசு அது தண்ணி குடிக்கிறது, யார் வீட்டில் போய் தண்ணி, அது மாடு, இவன் தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறான். வித்தியாசத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறார். இவர்களை பார்த்தால் அல்லாஹ் தஆலா சொன்ன புரடனின் கேடு கட்ட ஜன்மம் பிடித்தவன் இவன், காது தெரியாதவன், காது கேட்காதவன் இவன், குரடன். ஆனால் இதயம் இருந்தும் இதயம் இல்லாதவன் இவன். இவன் தான் மாட்டுக்கு இடம் இருக்கிறது, அதாவது திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு நேராக வந்துவிடும். ஒரு 10 நாள் வீட்டில் கட்டி போடுங்க மாட்டுக்கு, என்ன செய்யும்? 14 நாள் அவுத்து விட்டா எங்கே போனாலும் திரும்பி நம்ம வீட்டுக்கு வந்து. ஒரு கோழியை வாங்குறீங்க, கோழியை கட்டி போடுறீங்க,
10 நாளுக்கு பிறகு திறந்து விட்டா திரும்பி நம்ம இடத்துக்கு தெரியும். வரதான் இல்லையா? இவன் என்ன பண்றான்? இவன் உடம்பெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் கொடை இவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பூமியிலே வாழ்வதற்கான எல்லா வசதிகளையும் இவனுக்கு செய்து தருகிறது. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு இடத்துல அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுறாங்க. ஆனது வலகத் ஜஅனா லி ஜஹன்னம வலகத் கர்ரம்னா பனி ஆதம ஃபில் பர்ரி வல் பஹர். ஓ மனிதா, ஆதமுடைய மக்களே, நினைவில் வைத்துக் கொள், உனக்கு இந்த பூமியிலும் மதிப்பும் மரியாதை அந்தஸ்து வச்சிருக்கிறோம். நீ கடலில் சென்றாலும் கூட உனக்கு மதிப்பு மரியாதை கண்ணியத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். வலகத் ஜஅனா லி வலகத் கர்ரம்னா பனி ஆதம ஃபில் பர்ரி வல் பஹர் வரஸக்னாஹும். நீ சாப்பிடக்கூடிய உணவை கொஞ்சம் பார். நீ சாப்பிட்டு தோலை போடக்கூடிய தோலை அந்த ஆடு மாடு தின்னுகிறது. ஆனால் அது கரும்பு தருவது எதிர்மானுக்கு அழகிய வெள்ளை நிற பால். ஆனால் நீ எண்ணிக்காத வெள்ளை நிற துணியை போடக்கூடியவனே, நீ நிச்சயமாக கப்பல் துணியை அணையக்கூடியவனே, நீ என் பக்கம் வந்தே ஆக வேண்டும். ஒரு நாள் உன்னை தூக்கி வருவார்கள், நீ வரவில்லை என்றால் நீ வெள்ளை நிற பாலை கலந்து தரக்கூடிய அந்த மாட்டை நீ கொஞ்சம் பாருங்கள், நிறத்தை பாருங்கள், அது எப்படி நிறம் உள்ளதாக இருக்கிறது. திண்ணியது பச்சை புற்கள், அது குடித்த அவர்கள் நம்முடைய கழிவு நீர்கள் அதே நேரத்தில் கோதுமை தோடு தான் சாப்பிட்டது. கோதுமை நாமம் சாப்பிட்டால் அதனுடைய தோட்டை அது சாப்பிட்டது. அரிசியுடைய உண்ணிகளை அது சாப்பிட்டது. ஆனால் நீ அரிசியை சாப்பிட்டாய், வெண்மையாக இருக்கிறது. கோதுமை வெள்ளையில் இருக்கிறது, ஆனால் நீ சாப்பிட்டது வெள்ளை. ஆனால் உன்னுடைய கல்வெல்லாம் கருப்பு நிறமாக மாறிவிட்டது. நீ செஞ்ச செயல் எல்லாம் தீமையாக இருக்கிறது. எல்லாம் மறுமை நாளிலே கருப்பு நிறத்துடக்கூடியதாக மாறுகிறது. ஆனால் பச்சும் பில்கள் சாப்பிட்டு நீ போட்ட தோடையும் புல்லையும் அது சாப்பிட்டு அது வெள்ளை நிறப்பால்களை உனக்கு கலந்து கொடுத்தது. ஆனால் நீ குடித்த அது சாப்பிட்டாய். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை அல்லாஹ்வின் பக்கம் வா, அல்லாஹ்வுடைய இபாதத்தின் பக்கம் வா, அல்லாஹ்வுடைய வணக்கத்தின் பக்கம் வா என்று அழைக்கப்பட்டால் முகம் திருப்பி சென்றாயே, ஓ முகத்தை திருப்பி சென்றாயே, மாடு ஆடு நாய் கேவலமானவனே, அல்லாஹ்வுடைய வணக்கத்திலிருந்து மாறுபட்டு சென்றவனே, வா, உன்னை ஒரு நாள் வெள்ளை துணியை அணிந்து உன்னை கஃனிட்டு பள்ளி வாசலுக்கு மஸ்ஜிதுகளுக்கு கொண்டு வரப்படும் அன்றைய தினம் உன்னை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். அன்றைய தினம் உன் கப்பல் துணியோட அந்த 6 அடி நீளமும் 2 அடி அகலமும் அந்த கபரிலே உன்னை புதைக்கப்படும். ஆனால் புதைக்கப்பட்ட நாளிலே நாங்கள் பார்த்துக் கொள்வோம். நிச்சயமாக இது நடந்தே தீரும், இது நடந்தே தீரும். அலைஸ ஸல்க பிகாதிரி அலா அன் யமௌதா. ஏன் செத்து மடிந்து மண்ணாய் போன பிறகு நீ ஒரு இழக்கப்பட மாட்டோம் என்று நினைத்து விட்டாயா? உன்னை செத்து மண்ணாய் விட்டோம் என்று நினைத்து விட்டாயா? அதோடு இழக்கப்பட மாட்டோம் என்று நினைத்து விட்டாயா? பலா காதிரின் அலா துஸபிய பலானா பல் யுரீதுல் இன்சானு யஃதிராவா. உன்னுடைய நுனி விரல்களுடைய ரேகை கூட மாற்றமில்லாமல் உன்னை நாங்கள் இழப்பப்படுவோம். நிச்சயமாக இழப்போம், நிச்சயமாக இழப்போம் என்று அல்லாஹ் உத்தரவாதத்தை குர்ஆனிலே சொல்கிறாரே. சற்று சிந்தித்து பாருங்கள். திருந்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது, திருந்தக்கூடிய உபதேசம் கிடைத்து விட்டது. அங்கே மறுமை நாளிலே வந்து சொல்ல முடியாது. நீ வலவுதரா இஸில் முஜ்ரிமூன நாகிசூரு ஊசியின் சூருதப்பட்ட நாளிலே உன்னை அங்கனியாக உன்னை இழுத்து வருவார்கள், பிடித்து வர உஜூரின் வலவுதரா இஸில் முஜ்ரிமூன நாகிசூரு ஊசி இந்த ரப்பிஹிம், உன்னுடைய ரப்பின் பக்கம் இழுத்துச் செல்வார்கள், உன்னுடைய ரப்பின் பக்கம் இழுத்துச் செல்வார்கள். அன்றைய தினம் உனக்கு ஆடை இருக்காது. எந்த ஆடை நீ அணிந்திருந்தாயோ அந்த ஆடையும் கூட இருக்காது. உனக்கு அந்த ஆடை பற்றி கவலையும் இருக்காது. உன்னுடைய மர்மஸ்தானத்தை பற்றியும் கூட உன்னை நினைவு இருக்காது. அந்த மர்மஸ்தானம் கூட எங்கே இருக்கிறது என்று தெரியாது. அந்த சிரிப்பு இருக்காது, அந்த சோகங்கள் காணப்படும். அந்த சந்தோஷம் இல்லாத அந்த நாளிலே அவர்களை இழுத்து வருவார்கள். சூடு ஊசி சூடப்பட்ட நாளிலே
இந்த நிகழ்ச்சி நடக்கப்படும். அப்போது அவன் சொல்வானா, மனிதன் சொல்வானா, ரப்பனா, என்னுடைய ரப்பே இப்ப பார்த்துட்டா, ரப்பனா அபுசரனா, பார்த்து விட்டு கேட்டு விட்டு, ரப்பனா அபுசரனா வசமியனா, நான் காதோடு கேட்டு விட்டேன், வரஜிஅனா, நான் வெளியேறி விடுகிறேன், யா ரப்பே எனக்கு வாய்ப்பை கொடு. எங்கடா போற? எதுக்கு போற? எங்க போற? இந்த உலகத்துக்கு போற. இந்த உலகமே நான் அழிச்சிட்டேன், இந்த உலகமே நான் அழிச்சிட்டேன், இந்த உலகம் உனக்காக இல்லை. இப்போ இந்த உலகம் இப்ப இல்லை. அது என்ன அப்படி சொல்லி எதுக்கடா போற அப்படின்னா, நான் சாலியா என்ன நோக்கினோம், திரும்பி வந்துருவேன். அந்த உலகத்தை உண்டாக்கிட்டா இந்த உலகத்தில் போய் நல்ல அமல்களை செய்ய போறேன். இந்த காதலை அதானையும் குர்ஆனையும் கேட்க வேண்டியது, பாட்டு கேட்டேன், சினிமா கேட்டேன், நாடகத்தை கேட்டேன். எந்த கண்ணில் அல்லாஹ்வுடைய குர்ஆனை பார்க்க வேண்டுமோ, அல்லாஹ்வுடைய அருள்மறைகளை பார்க்க வேண்டுமோ, இந்த கண்களால் பார்க்காத நான் படங்களையும் நாடகங்களையும் பார்த்து விட்டேன். யா அல்லாஹ், இந்த கல்விலே நல்ல விஷயங்களை பதிவு செய்ய வேண்டியது, ஆனால் பதிவு செய்யல. எந்த ஆடல்களையும் பாடல்களையும் இந்த கல்வியை பதிவு செய்து கொண்டேன். ஹெட்போன் மூலமாக எந்தெந்த முறையில் கேட்கணுமோ அத்தனை முறையில் நான் கேட்டேன். யா ரஹ்மானே, இப்போது என்னை மன்னிச்சு விடு, பரிஜிஅனா இஹ்தினா, எளியேறிலே போய் விடுகிறேன். எதுங்கிற ஒரு நல்ல நல்ல அமலை செய்கிறேன், திரும்பி வந்து விடுகிறேன். உயிரோடு அது தயாரினால் இல்லை, இப்போ தினமும் சொல்லிக் கொண்டு இருக்கிறாரா மலக்குமார்கள்? அல்லாஹ் சொல்லிக்கிறார், நபியே நீ மக்களுக்கு கூறுகிறா, குல், சொல்லுங்கள் சொல்லுங்கள். எங்கெல்லாம் குர்ஆனிலே குல்கள் தான் சொல்லுங்கள் என்ற வார்த்தை. குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதி உக்கிர பிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். மலக்குல் மௌத்துடைய தலையில் காத்துக் கொண்டிருக்கிறார், ஒரு அருகாமையில் காத்துக் கொண்டிருக்கிறார். உக்கிர பிக்கும், அப்படி போட்டு ஒரு சுருக்கு சுருக்கினால் உன்னுடைய வீடு வெளியாகிவிடும், என்னிடத்தில் வரக்கூடியவனாக ஆகிவிடுவாய். நீ எந்த வெள்ளை ஆடையை, வெள்ளை ஜிப்பாவை பார்த்து நீ கேவலமாக நினைச்சாயோ, எந்த வெள்ளை துணியை போட்டால் நல்லா இருக்காது என்று நினைச்சாயோ, கலர் துணி போட்டால் நல்லா இருக்கும் என்று நினைச்சாயோ, எந்த நல்ல மாடல் டிரெஸ்களை போட்டால் நல்லா இருக்கும் என்று நினைத்தாயோ, வாரி இன்று உனக்கு கபுனியை இடவும். அதில் எந்த தையலும் இருக்காது, எந்த தையலும் போட்டு இருக்காது. வாழ என்று அல்லாஹ்வுக்காக அழைப்பு கொடுப்பானா. அதுதான் மனிதர்களே, நீங்கள் உயிரோடு இருக்கும்போது அறிவிப்பு செய்யுங்கள். என்ன அறிவிப்பு செய்யுங்கள்? குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதி உக்கிர பிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். அல்லாஹ்விடத்தில் திரும்பி வந்தீர்கள். அல்லாஹ் தஆலாவிடத்தில் வந்தால் அல்லாஹ் சும்மா இருக்கிறானா? அங்கேயும் கேட்கிறான், என்ன உங்களிடத்திலே மலக்குமார்கள் வரவில்லையா? இல்லை அல்லாஹ்வுடைய தூதர்கள் வரவில்லையா? அல்லது அஜரத்துமார்கள் வரவில்லையா? ரசூல்மார்கள் வரவில்லையா? அல்லது குர்ஆனாவது வரவில்லையா? அல்லது குர்ஆனை சொல்லக்கூடிய அஜரத்துமார்களாவது வந்து சொல்லவில்லையா? அல்லது உங்களுக்கு அறிவு கிடைக்கவில்லையா என்று அல்லாஹ் கேள்வி இருப்பார். எல்லா நஃப்ஸுக்கும் எல்லா ஆத்மாவுக்கும் அல்லாஹ் தஆலா காட்டிவிட்டால் இதுதான் சத்தியம் என்று. எவரை எடுத்தாலும் சரி, ஒரு இந்து மக்களையோ, கிறிஸ்துவ மக்களையோ, முஸ்லிம் மக்களையோ, யூத மக்களை, எந்த மக்களை பார்த்தாலும் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் சொல்வார்கள், எங்கே எங்கே காட்டுவாங்க. கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் எங்கே காட்டுவாங்க? மேலதானே காட்டுறீங்க. அந்த மாதிரி எல்லாரும் மேலே காட்டுவார்கள். அது கூட்டாளன் தான் வெளியே காட்டுவார். கூட்டாளர் உலகை காட்டுவார். மௌத்தாயிட்டாங்க ஒரு ஆளுன்னு எங்கே கை காட்டுவாங்க? கூட்டாளர் மேலே. அப்ப என்ன எல்லாமே மேல போகிறது. இது ஒரு அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த பூமியாக இருக்கிறது. இது உங்களுக்கு ஒரு நியாமத். அதுதான் அல்லாஹ் சொல்றான், இந்த பூமியை உருண்டு விடாமல், துருண்டி விடாமல், போய் விடாமல் இருக்கிறதுக்கு இந்த பூமி ஆணை பசந்து போய்விடாமல், இது விழுந்து விடாமல் இருப்பதற்காக மலைகளை நாங்கள் தூண்களாக, தோரங்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம், மலைக்குச்சிகளாக ஆக்கி வைக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய தோழர்களே, அழிந்து விட்டால் அது மட்டுமல்ல, ஒரு நாள் வரும் இந்த மலைகள் எல்லாம் பறந்துவிடும்.
அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு நின்று கொண்டிருக்கிறது. அது மீறி மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த மலைகளை உடைத்து வீடுகளை ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள், ரோடுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட இவர் இந்த உலகம் அழியக்கூடிய மக்கள், அழியக்கூடிய இந்த உலகத்திற்கு இவ்வளவு அவர்கள் முக்கியத்துவம் தருகிறார் என்றால் அழியாத ஒரு நல்ல அமல்களை என்ன முக்கியத்துவம் தருகிறார். உலகம் பார்ப்பது அழகாக தான் இருக்கிறது. உங்கள் மத்தியில் பார்ப்பதெல்லாம் அமல்கள் தான் என்று அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை கொடுத்திருக்கக்கூடிய குர்ஆன், ஹதீஸ், நம் மஸ்ஜிதுகள் சுதந்திரமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள், யாரும் தடைப்படாத சொல்லக்கூடிய வார்த்தைகள் கேட்கக்கூடிய தங்களுக்கு வாய்ப்பினை. ஒன்றும் சொல்ல போனால் உங்களுக்கு குடும்பம், மனைவி, மக்கள், குழந்தைகள், நீங்கள் வயசாகி அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அருள்கொடைகள், இவைகள் எல்லாம் கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்கள். அல்லாஹ் தஆலா ஒரு பையனை தொழுகாலியா இருந்ததுன்னா பௌர்ண மாசம் கிண்டல் அடிக்கலாம். அடிச்சா என்ன ஆகும் இவனுக்கு? ஒரு முறை நக்குவா அடிச்சா இன்னும் ஷரப்பிக்க ஷதீத் என்று அல்லாஹ் சொல்றான். கை கால் இழுக்கும்போது என்னுடைய துடி பிடிச்சானாக்க நக்குவா அடிச்சிருந்தான். அப்ப நீ நடக்க முடியாது. இந்த பனி, வெயில், காற்று, மழை, 4 நிலைகள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் 2 நிலைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்? தன்னுடைய திருமறைக்காக வெயில் காலம் ஏன் ஏற்படுகிறது, எதற்காக வருகிறது என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறார். அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகம் இருக்கிறது, அது நரகத்திலே நெருப்புகள் இருக்கு. ஒரு நெருப்பு இன்னொரு நெருப்போட கடிக்கிறது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் அடிக்கிறான் இல்லையா, வீரமான மனுஷன், அந்த மாதிரி கடித்துக் கொள்ளுகிறது. அதனால் சின்ன கட்டி இருக்கிறது, நெருப்பு கட்டி. அது அல்லாஹ் கிட்ட சொல்லுதா, யா அல்லாஹ், இந்த பெரிய நெருப்பு கட்டியினுடைய தொந்தரவு எனக்கு தாங்க முடியல. கொஞ்சம் பெரிய பெரிய நெருப்பு கட்டி இருக்குல்ல, அதனுடைய துயரங்கள் எனக்கு தாங்க பிடிக்கல அப்படின்னு. அதற்கு அல்லாஹ் தஆலா வருடத்தில் ஒரு முறை தன்னுடைய காற்றை வெளிப்படுத்திக் கொள்ளும், காற்றை வெளிப்படுத்திக் கொள்ளும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அவை காற்றை வெளிப்படுத்தினால் ஏற்படக்கூடிய உஷ்ணம் தான் இந்த வெயில் காலம் என்று சொல்லுவோம். வெயில் காலத்தை வந்துச்சுனாலே சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு சம்பாதிக்கிறது பொருளாக இங்கே சுற்றிட்டு வர்றாரு. ஆனால் அங்கே நரகம் கொத்தளித்து தாக்க முடியாத நேரத்தில் அல்லாஹ் அந்த நெருப்பை கொஞ்சம் வெளிப்படுத்துகிறான், காற்றை. அந்த உஷ்ணம் தான் பூமியில் இருக்கக்கூடிய பச்சை புற்கள் எல்லாம் காய்ந்து விடுகிறது. நம்மளால் அழிக்க முடியாத ஒரு பெரிய அழிவுகள் எந்த நேரத்தில் இருக்கிறது? இந்த நரகத்தினுடைய உஷ்ணத்தினால் நீங்கள் அதிகமாக வணக்கத்தில் ஈடுபடுகிறது. இதே போன்ற ஒவ்வொரு கட்டங்களை நாம் பார்ப்போம். நிறைய நேரங்கள் அல்லாஹ்வுடைய ஞானத்துக்கு அருள்படை, மழை பெய்வது அருள்படை, காற்று வீசுவது அருள்படை, பனிக்காலங்கள் அறுபது அருள்படைகள். இதே போன்ற அல்லாஹ் தஆலா மாசு வாரியங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் யார் பொறுத்தும் ஏற்படுகிறது? அல்லாஹ்வை பொறுத்து தான். பனிமூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது, இது எங்கேருந்து ஏற்படுகிறது? அல்லாஹ்வின் பொறுத்து. நீங்கள் பாதுகாப்புக்காக துஆ செய்யுங்கள். ஒரு நாளும் பாதுகாப்புவாங்க. நீங்கள் நாளுக்கு பிஸ்கூட் எடுத்துன்னா ஒரு வாட்டை சிறப்பு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. தோழர்கள், ஹராமான ஒரு பொருள் நம்ம இடத்துல வந்தால், யாருக்கையாவது ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு வந்தாலும் சரி, அது ஹராம். அது யாராவது எடுத்துட்டு வந்து நம்ம அடுப்பை எரிச்சாலும் கூட, ஒரு வெறும் எடுத்து அனுபவிச்சாலும் கூட அது ஹராம் தான். அதே நேரத்தில் எங்கேயாவது தெரியாமல் ஒரு பொருள் எடுத்து சின்ன ஒரு மிட்டாயை சாப்பிட்டாலும் ஹராம் தான். அந்த உடம்பு ஹராமை சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் கெட்டியாயிடும், கல்பு கொஞ்சம் கெட்டியாயிடும். நான் ஒரு முறை சாப்பிட்டாங்க, தைரியத்தை ஏற்படுத்துது. இவன் பயந்தாதான் அது பயப்படும். இதான் அல்லாஹ்வுடைய ஞானம். நம்மளாலும் பயந்து கொள்ள வேண்டும்.
அதான் இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயப்படுகிறது. பல்வேறு இடங்கள் எல்லாம் சொல்லுவோம். ஒரு இடத்துல சொல்லும்போது பிசில்மிக்கா ஈமான் கொண்டதே ஈமானுக்குள்ளார முழுமையாக உள்ளவங்க, சும்மா வந்துடாது, முழுமையாவா சும்மா ஜான்ரா அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காது. முஸ்லீம் பேர் வச்சுக்க, ஆதார் கார்டு இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, பத்திரத்தில் இருக்குது, இருந்தால் இருக்குது. ஆனால் நீ முஸ்லீமா சர்வரை தெரிவிச்சு பார்க்கணும், தினமும் பார்க்கணும். பார்த்தா நம்ம முஸ்லீம்னு சொன்னால் முன்னாடி அல்லாஹ்வுடைய இல்லங்களை பூர்த்தி செய்யும். இன்ஷா அல்லாஹ் இந்த பாக்கி நமக்கு ஒரே ஒரு ஜுமா தான். அதிலிருந்து ரம்ஜான் உலாகி வெளியிடுறது. இப்பொழுது தோபா செய்வோம். இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போனாக்கா தண்டனை அடைஞ்சா மன்னிப்பு ஏற்படலாம் கிடையாது. அல்லாஹ் எவ்வளோ சுதந்திரமாக வச்சிருக்காங்க. தோபா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் தோபா தோபா எப்படி செய்யும். சிம்பிளாக தோபான்னு சொன்னால் மனசில் நினைக்கிற மாதிரி ஒரு காரியம் செய்ய மாட்டேன்னு நினைச்சா தோபா புரிஞ்சா. ஒரு ஆள் நம்மளை வந்து வேறண்டு திருடிட்டான்னு சொல்கிறான், ஏன் நீ திருடுட்டேன். ஆனால் நீங்கள் திருடாமல் இருந்து நீங்கள் சபர் செஞ்சீங்கன்னாக்கா எல்லாம் அதுலேருந்து 2 மடங்கு உங்களுக்கு தந்துடுவாங்க. எந்த என் செல்போனே என் சகோதரர் திருட்டான்னு நான் சொல்கிறேன், ஆனால் நான் போய் சொல்கிறேன்னு எனக்கு சும்மா ஒரு சந்தேகத்தை சொல்கிறேன். அந்த சந்தேகம் இருக்கிறது அது எனக்கு பாவத்தில் இழுத்து விடும். அவனுக்கு என்ன செஞ்சிருமா, அவனுக்கு நாம் தவறாக சொல்லிட்டு பாருங்க, நீ இப்போ செல்போன் திருடிட்டேன்னு அவன் திருடுன்னு சொன்னால் அதுலேருந்து டபுளான ஃபோன் அல்லாஹ் புரிஞ்சிச்சா. இந்த மாதிரி வந்து யாரும் எதுவும் நாம் சந்தேகப்படக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது. ஒரு ஆள் நம்மளை கெரிஜால நினைச்சான்னு சொன்னால் நம்ம தப்பாக நினைச்சா அல்ல அவனை தப்பாக ஆகிடுவோம். புரிஞ்சாங்க. இந்த மாதிரி நம்ம உள்ளத்தில் இந்த மாதிரி தோபா என்று சொன்னால் புதிய எண்ணங்களை கொண்டாடுவதே தோபா. இன்ஷா அல்லாஹ் அதன் அடிப்படையில் வரக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தொடர்பானாக, ஈமானுடன் வாழக்கூடிய வாக்கியத்தை ஏற்படுத்துவானாக, நாம் இஹ்லாஸ் மன தூய்மையுடன் வாழக்கூடிய வாக்கியத்தை கொண்டிருவானாக. நாம் வாழ்வோம் என்று சொன்னால் உத்தம முஸ்லிம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படி வாழ்க்கையை நாம் கொண்டிருவானாக. ربنا تقبل دعانا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم والحمد لله رب العالمين. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. ما بعد. اللهم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار وقنا عذاب القبر وقنا عذاب الدين. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين وقنا اماما. رب اجعلني مقيم الصلاه ومن ذريتي. ربنا تقبل دعاء انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. يا مولاي يا كريم الراحمين والحمد لله رب العالمين.